ஆக்சுவலி இன்றைக்கி ஒர்க் விஷயமா வெளியில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் லன்ச் டைம் போயிருந்ததுனால அந்த லேடிஸ் எல்லாம் அழகாக ஒரு டேபிளில் உட்காந்து எல்லா டிஃபன் பாக்ஸும் ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக வந்தது. எனக்கு அப்போ செம்ம பசி. அந்த வாசனையே வந்து அப்பா எப்படா சாப்பிடுவோன்னு இருந்தது. என் ஹஸ்பண்ட் சொன்னேன், ஏங்க எனக்கு அந்த மினி மீல்ஸ் மாதிரி சாப்பிடணும் போல் இருக்குது, எல்லா சாப்பாடையும் கலந்து அப்படின்னு சொன்னேன். ஸ்கூலில் நம்ம சாப்பிடுவோம், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சு மற்ற வீட்டோட சாப்பாடை ஷேர் பண்ணி ஒரு மூடியில் எல்லார் வீட்டோட சாப்பாடும் இருக்கும். அதோட அழகே வேற, அதோட சுகமே வேற. அதெல்லாம் இப்போ நம்மளுக்கெல்லாம் கிடைக்கிறதே கிடையாது. பட் என் ஹஸ்பண்ட் சொன்னோன்னு ஒரு கடையில் நிறுத்தினார் மினி மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. தயிர் சாதத்துக்கு அந்த நீர்மோர் மிளகாய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டேன். தக்காளி சாதத்துக்கு ஊறுகாய், அதே மாதிரி வந்து அப்பளம், இதெல்லாம் வந்து செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன். நானும் வந்து சாப்பிட்டேன். ஆனால் அந்த ஸ்கூல் டைமில் நம்ம சாப்பிட்டது வந்து அந்த ருசியே வேற இல்லை. அந்த மத்தியானம் லன்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்படா டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம், எப்படா எல்லாரோட சாப்பாடும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்றது உண்மையாகவே எனக்கும் வந்து இன்றைக்கி என்ன இருந்தாலும் அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் வந்து அந்த ப்ரெக்னென்சி டைமில் சில விஷயங்கள்லாம் சாப்பிட்ணுன்னு தோணும். என் மாமியாரும் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தோணாலும் சாப்பிட்ருமா, ஆனால் புளி, உப்பு, காரம், எண்ணெய் இதெல்லாம் நிறைய எடுக்காதேன்னு. என் ஹஸ்பண்ட் பாருங்கள் என்னை சாப்பிட வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு வெஜ்ஜுனாலே சுத்தமாக அந்த சைடே போக மாட்டார். நான்வெஜ்ஜு தான் அவர் பிரியர். நானும் ஃபைனலாக சாப்பிட்டு அந்த பாயசம் வேறு லெவலில் அல்டிமேட் இருந்தது. உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்கூல் டைம் மெமரிஸ். ஓகே, பாய் கைஸ்.